ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன். அதில் பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா சாலிபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இப்போது ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸில் டிசால்வ் ஆகும். சரியா? அப்படி டிசால்வ் ஆகும்போது அந்த சொல்யூஷனுக்கு சாலிபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸு கிடைக்கும். சரியா? அப்போது இந்த சாலிபிலிட்டி அப்படிங்கிறது அது டிசால்வ் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூட் வந்து கரையணும் அப்படின்னா அந்த சொல்யூட்டோட நேச்சரு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த சால்வெண்ட்டோட நேச்சர் இதை பொறுத்து தான் வந்து அதோட சாலிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் NaOH இருக்குது இல்லையா, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த உப்பு, அதுவும் ப்ளஸ் வந்து சுகரும் வந்து எதில் தான் வந்து கரையும் அப்படின்னா வாட்டரில் கரையும், பென்சிலில் கரையாது. சரியா? அதே மாதிரி பென்சிலில் கரையக்கூடிய நாப்தலினும் ஆந்த்ரஜினும் வாட்டரில் வந்து கரையாது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் அதோட நேச்சர். அந்த நேச்சர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாலிபிலிட்டி இருக்குது இல்லையா, அந்த சாலிபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர். ஓகேவா? டெம்பரேச்சரை வந்து ஜாஸ்தி பண்ணாலோ அல்லது கம்மி பண்ணாலோ, ப்ரெஷரை வந்து ஜாஸ்தி பண்ணாலோ கம்மி பண்ணாலோ அதோட சாலிபிலிட்டி அப்போவும் வந்து கூடும் குறையும். ஓகேவா? அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிறங்க, டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சரை வந்து பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த சாலிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு லிக்யூடில் ஒரு சாலிட் வந்து பார்த்தோன்னா இப்போ டிசால்வ் ஆகுது. சரியா? அப்படி டிசால்வ் ஆகும்போது அதுக்கு டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதோட சாலிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதை தான் வந்து முதல்ல நான் வந்து சொல்லியிருந்தேன். டெம்பரேச்சரை வந்து ஜாஸ்தி பண்ணினாங்கன்னா கரைதிறன் வந்து ஜாஸ்தி ஆகும், சாலிபிலிட்டி. டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா அதோட கரைதிறன் வந்து கம்மியாகும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஈக்குவேஷன் 2.10 போய் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலாவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இதை போய் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுனால நம்ம வந்து லீ சார்ட்லியஸ் அப்படின்னு ஒருத்தர் அவரோட பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஈக்குலிபிரியமாக இருந்துச்சுன்னா அதுக்கு லீ சார்ட்லியஸ் இருக்கார் இல்லையா, அவரோட பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா சாச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அந்த சாச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சாச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து எண்டோதெர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வெப்பத்தை கொடுத்தா அது வந்து கரையும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா, அப்போ அதோட சாலிபிலிட்டி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல எண்டோதெர்மிக் அப்படின்னாக்கா வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறது. அப்போ டெம்பரேச்சரை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா அதோட சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதே ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோதெர்மிக்னா வந்து வெப்பத்தை வந்து கம்மி பண்ணுறது, வெப்பம் கொடுக்காமல் இருக்கிறது, வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க. அப்போ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா வெப்பத்துக்கு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அப்போ அதோட சாலிபிலிட்டி இருக்குது இல்லையா, அது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதில் வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்களே ஒரு ஷேப்பு, அதுதான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி அர்த்தம். டெல்டா அப்படிங்கிறது அதோட நேமு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. சரியா? இதில் SOL அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. SOL அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து H அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹச்சுக்கு வந்து என்தால்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதாவது என்தால்பி அப்படிங்க அதோட நேம் வந்து என்தால்பி, அதோட மீனிங் வந்து என்னென்னா இந்த ப்ராசஸ் வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த ப்ராசஸோட டோட்டல் வெப்பநிலையையும் குறிக்கக்கூடியதான் வந்து இந்த ஹச். சரியா? என்தால்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது 0. சரியா? இப்போ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 0வை விட இந்த என்தால்பி வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து 0வை விட அதிகமான வெப்பநிலையை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அதுவே வந்து இந்த ப்ராசஸ் பாருங்கள், இந்த ப்ராசஸில் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்பிள் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து இப்படி கொடுத்துருக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த என்தால்ஃபி இருக்கு இல்லையா, அதை விட 0 வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வெப்பம் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, வெப்பம் உமிழ்வினை இதுக்கு வந்து வெப்பம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதனோட சாலிபிலிட்டி கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு புரியணும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா சாலிபிலிட்டியில் வந்து எந்த விதமான ஒரு அஃபெக்டையும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனோட சாலிபிலிட்டியில் அப்படின்னா சாலிடு ப்ளஸ் வந்து லிக்யூடு, இதோட சாலிபிலிட்டியில் சாலிடு லிக்யூடு இதோட கரைதிறனில் எந்த விதமான ஒரு அஃபெக்ட்டுமே ப்ரெஷர் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த சாலிடும் லிக்யூடும் ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா அதை வந்து அமுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் அதை வந்து அமுக்குனாலுமே அது வந்து அன்அஃபெக்டட், அது வந்து அஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ சாலிடுலேயும் லிக்யூடுலேயும் ப்ரெஷர் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணுறதில்ல அதோட சாலிபிலிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லிக்யூடை ஓவராக நம்ம அழுத்தணும் அப்படின்னா அது பொங்கி ஊற்றி போயிடும் இல்லையா? அதே போல் வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோனை ஓவராக அழுத்தினோம்னா அது நொறுங்கி போகும். சரியா? அப்போ அதில் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது, ப்ரெஷர் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. எதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதோட கரைதிறனில் சாலிபிலிட்டியில் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிக்யூடில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகும்போது அதோட சாலிபிலிட்டி அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய கேஸஸ் மெனி கேஸஸ் வந்து பார்த்தோன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான அளவில், சரியா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வாட்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா H2O. ஓகேவா? இதோட ரேஷியோ வந்து 2:1 அப்படின்றது. இந்த 2 அப்படின்னா என்னென்னா இந்த ஹைட்ரஜன் 2 இருக்கு இல்லையா, அதான் 2. சரியா? இந்த 1 அப்படின்றது இந்த O. சரியா? ஓனா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. சரியா? ஸோ நம்மளோட வாட்டர் அப்படின்றது இதுதான். சரியா? H2O அப்படின்றதான். இதுதான் வந்து நிறைய வந்து அக்வாட்டிக் லைஃப்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது குடி தண்ணீராக பயன்படுது, நீர்வாழ் உயிரினங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸ் வந்து அதை தான் வந்து HCl அப்படின்னு சொல்கிறது. இது வந்து வாட்டரில் ரொம்ப ஹைலியாக வந்து சாலிபிள் ஆகுது, அதாவது டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ வந்து இந்த கேஸஸோட சாலிபிலிட்டி இருக்குது இல்லையா, லிக்யூடில் ஒரு கேஸஸ் வந்து டிசால்வ் ஆகும்போது அதோட சாலிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்போ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ப்ரெஷராலையும் டெம்பரேச்சர் கொடுக்கும்போதும் ஓவராக வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? அப்போது லிக்யூடில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகும்போது அதோட சாலிபிலிட்டி அப்படிங்கிறது ப்ரெஷராலையும் டெம்பரேச்சராலையும் ரொம்ப ஹைலியாக ரொம்ப கிரேட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் வந்து பார்த்தோன்னா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதோட சாலிபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபிகர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கான ஃபிகர் அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ இதில் லோயர் பார்ட்டில் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள், லோயர் பார்ட்டில் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சொல்யூஷன் அப்படின்னா நம்ம சால்வெண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து வாட்டராக கூட நம்ம இருக்கலாம். ஓகேவா? அப்பர் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அப்பர் பார்ட். சரியா? இந்த அப்பர் பார்ட்டில் வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீனா ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம், டீனா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த டோட்டல் சொல்யூஷனும் வந்து ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் சொல்யூஷனும் ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த கேஸஸோட பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தோன்னா என்டரிங் அண்டு லீவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்டரிங் அண்டு லீவிங்னா வந்து என்டரிங்னா அந்த கரைந்த பார்ட்டிகிள்ஸு, லீவிங் அப்படின்னா கரையாத பார்ட்டிகிள்ஸ். அதாவது சொல்யூஷனுக்குள்ளார வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸு, அந்த சொல்யூஷனை விட்டு வெளியேறக்கூடிய பார்ட்டிகிள்ஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ அந்த என்டரிங் அந்த லீவிங் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா, இது ரெண்டும் சேம் அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கரைந்த பார்ட்டிகிள்ஸோட அளவும் அந்த கரையாத பார்ட்டிகிள்ஸோட அளவு இருக்குது இல்லையா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
நம்ம வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம்னாலே அதுதானே, கரைந்த பார்ட்டிகல்ஸும் கரையாத பார்ட்டிகல்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது தான் டைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேஸ் இருக்குது இல்லையா, இந்த மேலே ஒரு கேஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸ் மேலே ஸ்மாலர் வால்யூமில் ரொம்ப கம்மியான அளவில் வந்து கம்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கம்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா வந்து சொல்யூஷனுக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெஷரை வந்து அவங்க வந்து கொடுக்கணும். சரியா, சொல்யூஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ் மேலே வந்து அவங்க ஒரு ஸ்மாலர் வால்யூமில் ரொம்ப கம்மியான அளவில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க. இப்போது இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அதோட நம்பர் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிஸ்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல பிஸ்டன் ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பிஸ்டன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் வந்து அமுக்கிறதுக்குள்ள ஒரு கட்டை நினச்சிக்கிறோங்க. இந்த கட்டையை வச்சு இந்த கேஸ் மேலே கீழ்ப்பக்கமாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒரு கம்ப்ரெஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிஸ்டன் இங்கே இருந்த பிஸ்டன் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த செகண்ட் ஃபிகரில் பாருங்கள், இங்கே இருக்கிற பிஸ்டன் இங்கே வந்துருச்சு இல்லையா. ஸோ வந்து அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ லிமிட்டில் வந்து இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸில் வந்து இருக்குது. ஆனால் அங்கே வந்து பாருங்கள் அதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரியா, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதனோட அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸோட வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து அதோட வால்யூமும் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷனோட சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, சொல்யூஷனோட சர்ஃபேஸு, அந்த சர்ஃபேஸ் பக்கம், அதாவது இந்த இடத்துட்ட பாருங்கள் உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று இருக்குது. இந்த இடத்துட்ட ஒரு கோடு ஒன்று தெரியுதா, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதாவது மேலே வந்து கேஸ் இருக்குது, கீழே வந்து லிக்விட் இருக்குது. அது ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷேடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நான் அதை கோடு போடுறதுனால உங்களுக்கு தெரியல, இப்போ தெரியும் பாருங்கள். நான் அதுக்கு நேராக வந்து உங்களுக்கு பக்கத்தில் கோடு போட்டு காட்டுறேன், ஏன்னா அதில் கோடு போட்டால் தெரியாது. இந்த இடம் தான் வந்து வாட்டரோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸோட அந்த கேஸஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ட்ராகும்போது ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸஸோட பார்ட்டிகிள்ஸு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது இவ்வளோ நேரம் வந்து இதுக்கு வந்து பாருங்கள் கேப் வந்து நிறையா இருக்குது, அது பாட்டுக்கு சுற்றிட்டு தெரியுது. சரியா, இங்கே வந்து அதோட கேப் வந்து கம்மியாயிடுச்சு இல்லையா. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், எப்போவுமே வந்து நம்ம மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது கீழ் நோக்கி வரும்போது அப்போ அந்த வாட்டர் பக்கம் தானே அது வந்து வரும். அப்போ அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ்குள்ளார வரும்போது அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸோட இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மோதுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி மோதும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதோட அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கம்மி. சரியா, இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி. ஸோ வந்து இது வந்து கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸை வந்து அமுக்குது. சரியா, அமுக்கும்போது இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அமுக்குறதுனா அவங்க வந்து இந்த மோதுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து புரிகிற மாதிரி அமுக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ அமுக்கினோடனே இந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணுதுன்னா விலகி போயிடும். விலகினோடனே அதுக்குள்ளார வந்து இந்த கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ்ன்னு கூட நீங்கள் வந்து யோசிச்சுக்கிற வேண்டாம். கேஸ் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கேஸ் வந்து தண்ணியை கிழிச்சிக்கிட்டு தண்ணியை பிளந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளார வந்துடுது. சரியா, இதுதான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இதுதான். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கேஸஸ் இருக்குது இல்லையா, இந்த கேஸோட வந்து பார்த்தோன்னா சாலிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலே சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது கேஸில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வேறு வழி இல்லாமல் அந்த வாட்டரில் ப்ரெஷரை கொடுத்து அந்த வாட்டரை விலக வச்சுட்டு வாட்டருக்குள்ளார இது வந்துடுது. சரியா, கேஸ் பார்ட்டிகிள்ஸு இந்த வாட்டருக்குள்ளார வந்துடுது. ஸோ அதனால் வாட்டரோட வந்து அது வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இது கேஸ் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் வந்து கேஸோட வந்து அந்த சாலிபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனுக்குள்ளார ஒரு நியூ ஈக்குலிபிரியம் வந்து வரணும். சரியா, அந்த நியூ ஈக்குலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது இல்லையா, இந்த கேஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டருக்குள்ளே வந்து டிசால்வ் ஆகணும். சரியா, ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்க அந்த கேஸ் முழுக்க வாட்டருக்குள்ளே வந்து அது வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனோட சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி சாலிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கும் போது கரைதிறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற ஒரு கதை இருக்கு இல்லையா, அதோட சேம் ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸும்.
இப்போது ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த குளம் வந்து நல்லா தெளி தண்ணியாக கிடக்கும். ஆனால் யாராவது போய் தொம்முன்னு அதில் குதிச்சு பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக குதிக்கிறோமோ அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த தண்ணி வந்து கீழே போயிடும். அதே ஃபோர்ஸில் கீழே இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தோன்னா மேலே வந்துடும். அந்த கசடு தண்ணி மேலே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த 2 தண்ணியும் ஒன்றா கலந்து கலங்கி போயிடும். ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் இதுவும். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹென்றி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? எதுக்கும் இடையில அப்படின்னா ப்ரெஷருக்கும் சாலிபிலிட்டி இது 2க்கும் இடையில சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுது. அப்படி சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும்போது நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ப்ரெஷரை கொடுத்து அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ரிலேஷனை வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தடில் சொல்லியிருக்கிறாரு. அதை முதல்ல சொன்னது ஹென்றி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன அந்த லா வந்து பார்த்தோன்னா ஹென்ரிஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த லாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா, அந்த டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒரு லிக்யூடில் ஒரு கேஸ் வந்து பார்த்தோன்னா டிசால்வ் ஆகுது. அப்படி ஆகும்போது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். சரியா? அந்த ப்ரெஷரும் அதோட சாலிபிலிட்டி இது 2 வந்து டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னா வந்து இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா நேரடி விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோட அளவும் சாலிபிலிட்டியோட அளவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் வந்து டால்டன். இவர் வந்து கண்டெம்போரரி ஆஃப் ஹென்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து ஹென்ரியோட சமகாலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரும் ஒரு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு லிக்யூடில் டிசால்வ் ஆகக்கூடிய ஒரு கேஸு, அந்த கேஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம். சரியா? பார்ஷியல் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ அந்த பார்ஷியல் ப்ரெஷரும் சாலிபிலிட்டி இது 2க்குமான ஒரு ரிலேஷனை இவர் வந்து சொல்கிறாரு. அது என்ன பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா வந்து இப்போ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கேஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் அப்படின்றதே வந்து அடுத்த கேஸுக்கும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? ஏன்னா வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் வந்து கேஹெச் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு வந்து பார்த்தோன்னா வேறு மதிப்பாக இருக்கும். சரியா? அதனால் வந்து ஒரே மாதிரியான கேஸுக்கு ஒரே மாதிரியான ஒரு ப்ரெஷரை வந்து எல்லா கேஸுக்கும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு விதமான ப்ரெஷரை தான் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட லாவில் வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த கேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து சொல்யூஷனில் டிசால்வ் ஆன கேஸு. சரியா? அப்போ இதுக்குள்ளார வந்து டிசால்வ் ஆன கேஸு. அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறாரு. எதுக்கு பதிலாக அப்படின்னா சாலிபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக. சரியா? சாலிபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த வாட்டரோட டிசால்வ் ஆன அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறாரு. சரியா? இப்போது அந்த மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த மோல் ஃப்ராக்ஷனும் அந்த கேஸ் இருக்குது இல்லையா, கேஸ் வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகாமல் ஒரு கேஸ் இருக்குது இல்லையா, மேலே இந்த டாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த கேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அது 2ம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ப்ரோபோர்ஷனலாக வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்போ வாட்டரில் டிசால்வ் ஆன அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷனும் நம்ம வாட்டரில் டிசால்வ் ஆகாத அந்த கேஸோட பார்ஷியல் ப்ரெஷரும் வந்து ப்ரோபோர்ஷனல் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாருன்னா டால்டன் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? பட் இவரும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு, ஹென்ரியும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. பட் வந்து ஹென்றி தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னார் அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ இந்த கெமிஸ்ட்ரி மெத்தடுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஹென்ரிஸ் லா தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஹென்ரியும் அதே தான் சொல்கிறாரு பாருங்கள். ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து ஹென்ரிஸ் லா தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்து ஹென்ரியும் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து ஒரு கேஸில் அதோட ஆவியாக இருக்கக்கூடிய கேஸு, மேலே இருக்கக்கூடிய கேஸு, அதை வந்து பீன்னு கொடுத்துருக்குறாரு. அதுக்கும் கீழே சொல்யூஷனோட டிசால்வ் ஆன அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷன் இது 2ம் ப்ரோபோர்ஷனல். அதே விஷயத்தை தான் டால்டன் என்ன விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்தை தான் வந்து ஹென்ரியும் கொடுத்துருக்காரு. ஓகே? ஸோ வந்து ஹென்றி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு அப்படின்றதுனால நம்ம வந்து ஹென்ரியோட அந்த லா தான் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், P = KHX அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஹென்ரிஸ் லா. இதில் Pனா ப்ரெஷர், இதில் P அப்படின்னா ப்ரெஷரு, X அப்படின்னா வந்து மோல் ஃப்ராக்ஷன், KH அப்படின்னா வந்து இதுதான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு
கேஸஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் வந்து கேஹெச் மதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கேஹெச் மதிப்பு அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஹென்ரிஸ் லாவில் கேஹெச் மதிப்பு அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை பற்றின ஒரு ட்ரா தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃப் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. இது எதுக்கும் இடையில அப்படின்னா வந்து மோல் ஃப்ராக்ஷனுக்கும் அண்டு பார்ஷியல் ப்ரெஷருக்கும் இடையில கொடுத்துருக்காரு. சரியா, பார்ஷியல் ப்ரெஷருக்கும் இடையில கொடுத்துருக்காரு. பாருங்கள், மோல் ஃப்ராக்ஷனுக்கும் பார்ஷியல் ப்ரெஷருக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயத்த ஒரு கிராஃப் மூலமாக விளக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் இதை தான் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், டிஃப்ரெண்ட் கேஸஸ்க்கு அந்த கேஹெச் வேல்யூஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, பட் வந்து சேம் டெம்பரேச்சராக இருக்கணும். டெம்பரேச்சரை மாற்றக்கூடாது. டெம்பரேச்சரை மாற்றாமல் கேஸஸை மட்டும் மாற்றி பார்த்தோன்னா அதோட கேஹெச் வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கேஹெச் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு கேஸ் இருக்குதுன்னா அந்த கேஸோட நேச்சரை பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸுக்கு வந்து அந்த கேஹெச் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து ஹையர், அதாவது அதிக அளவில் கேஹெச் வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா லிக்யூடில் வந்து பார்த்தோன்னா சாலிபிள் ஆகும் இல்லையா, அந்த சாலிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஹெச் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக ஒரு கேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த லிக்யூடில் அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா சாலிபிள் ஆகாது. சரியா, கரையாது. ஸோ சாலிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள டேபிள் பாருங்கள், 2.2 டேபிளை பாருங்கள். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கேஹெச் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த கேஹெச் வேல்யூ வந்து அந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸுக்கு டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கேஹெச் வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நைட்ரஜன் இருக்குது. சரியா, இந்த 2 இடத்துலையும் நைட்ரஜன் இருக்குது. இதில் டெம்பரேச்சர் பாருங்கள், இதில் வந்து 293 கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 303 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோட கேஹெச் வேல்யூ வந்து பாருங்கள் 76.48 கொடுத்துருக்காங்க, இங்கே 88.84 கொடுத்துருக்காங்க. அதே தான் ஆக்சிஜனுக்கும் ஜாஸ்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட கேஹெச் வேல்யூ அப்படின்றது ஜாஸ்தி ஆகுது. அதை தான் உங்களை வந்து நோட் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கேஹெச் வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். கேஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட சாலிபிலிட்டி அப்படின்றது கம்மியாகும். கேஹெச் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். கேஹெச் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ அதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கேஹெச் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் சாலிபிலிட்டி இருக்குது இல்லையா, அது இன்க்ரீஸு வித்து டிக்ரீஸு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த சாலிபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து அக்வாட்டிக் ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அது மோர் கம்ஃபர்டபுளாக இருக்குதான் வாட்டரில். எதை விட அப்படின்னு பார்த்தோன்னா ரேதர் தென் வார்ம் வாட்டரை விட. சரியா, வார்ம் வாட்டரில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த கேஹெச் வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனோட சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து H2O அப்படின்றது சேர்ந்தது தான் வந்து வாட்டர். சரியா, இந்த ஹச்சுவும் அந்த ஓங்கிற ஆக்சிஜனும் வந்து வாட்டரோடு சேர்ந்துச்சு அப்படின்னா தான் வந்து அதில் உயிரினங்கள் வந்து வாழ முடியும். ஸோ இந்த ஓவுக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓ என்ன பண்ணாது, ஹச்சோட போய் சேராது. சரியா, அப்போ அந்த இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. அதனால தான் வந்து இப்போ இந்த வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கோல்டு வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா அதோட கேஹெச் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அது வாட்டரோட போய் ஹச்சோட போய் வந்து டிசால்வ் ஆகும். அப்படி டிசால்வ் ஆகுறதுனால அதில் வந்து உயிரினங்கள் வந்து வாழ முடியும். இதோடு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.